ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஷ்டிர பாஷாவில் ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் ஜீவனி அந்த பகுதியிலேருந்து ரெண்டாவது பகுதியான ரெண்டாவது பாகமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஷார்ட் ஃபார்ம் இந்த எஸ்ஸே வந்து இப்போ பார்ப்போம். எக்ஸாமுக்கு எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். सरदार वल्लभाई पटेल भारत के लौह पुरुष माने जाते हैं. सरदार वल्लभाई पटेल பாரதத்தினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்பட்டார். वे स्वतंत्र भारत के प्रथम गृह मंत्री रहे. இவர் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர், அதாவது ஹோம் மினிஸ்டராக இருந்தார். இவர் लगभग 500 टुकड़ों में खंडित पड़े भारत को उन्होंने संगठित किया. ஒரு 500 துண்டுகளாக பிரிஞ்சிருந்தது. அப்போ வந்து ராஜாவெல்லாம் தனித்தனியாக இருப்பாங்களே, சின்ன சின்ன ராஜ்யமாக இருந்தது. அந்த துண்டுகளாக இருந்த எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைத்தார். इस कार्य में पटेल जी ने अपनी जिस निर्भीकता का परिचय दिया उसे हम कभी भूल नहीं सकते. இந்த வேலையினால் பட்டேல்ஜி இந்த வேலையை செஞ்சதுனால அவருடைய நிர்பீகத்தா, பயம் இல்லாதது, அந்த அவருடைய குணம் பரிச்சயம் நமக்கு தெரிய வருது. உசே ஹம் கபி, அதை வந்து எப்பயுமே நம்ம மறக்க முடியாது. वल्लभाई पटेल का जन्म 31 अक्टूबर 1875 को गुजरात के करमसद नामक गांव में हुआ. वल्लभाई पटेल 31 अक्टूबर 1875 गुजराத்தில் करमसद அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். उनके पिता का नाम जबेर बाई पटेल था और माता का नाम लाड बाई. அவங்க அப்பா பேர் ஜபேர் பாய் பட்டேல், अम्मा பேர் लाड बाई. पटेल जी बचपन से ही निडर और स्वाभिमानी रहे. पटेल जी வந்து சின்ன வயசுலேருந்து பயம் இல்லாதவராகவும் சுவாபிமானி, சுயமரியாதை, தன்மானம் உடையவராகவும் இருந்தார். एक बार उनकी कांक के पास फोड़ा निकला. அவருடைய காங்குனா கை இடுக்கு இருக்குல்லையே, அக்குள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கொப்பளம் மாதிரி வந்துதான். इसी ने कहा कि सलाद गरम करके दंसाने से ठीक हो जाएगा. சொன்னாங்களா யாரோ, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சலா கரம் கற்கே, ஒரு துண்டு இரும்பு துண்டை வந்து நல்லா சூடுபடுத்தி அது மேலே சூடு வச்சோம்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். இஸ் இலாஜ் கே லியே லோக் டர்தே தே. இந்த மருத்துவம் செஞ்சுக்கிறதுக்கு மக்கள்லாம் பயப்படுவாங்க, ஏன்னா ரொம்ப இரும்பு கம்மியாக சுடும் இல்லையா. ஆனால் பாலக் பட்டேல் ஜட் சே தயார் ஹோ கயே. ஜட்னா உடனே நான் செஞ்சுக்கிறேன் அது அப்படின்ட்டு தயாராயிட்டார் உடனே. वल्लभाई ने विदेश जाकर वकालत की पढ़ाई की. वल्लभाई வெளிநாட்டுக்கு போய் வக்கீல் படிப்பு படித்தார். परीक्षा में सर्वप्रथम उत्तीर्ण होकर भारत लौटे. பரீட்சையில் முதல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணி பாரதத்துக்கு திரும்பி வந்தார். अहमदाबाद में वकालत शुरू की. अहमदाबादல வக்கீல் தொழில் ஆரம்பித்தார். वे जब गांधी जी के संपर्क में आए तब वकालत छोड़कर देश सेवा में पूर्ण रूप से जुट गए. அவர் வந்து எப்போ வந்து காந்திஜியை வந்து காந்திஜியோட சந்திப்பு எப்போ நிகழ்ந்ததோ அப்போ என்ன பண்ணார், வக்கீல் தொழிலை விட்டுட்டு தேச சேவை செய்வதற்காக முழு மனசோட அவர் ஆரம்பித்தார். वे हमेशा देश के दलित मजदूरों किसानों के पक्ष में रहकर ब्रिटिश सरकार के खिलाफ लड़ते थे. அவர் வந்து தலித்னா தாழ்ந்த மஜ்தூரம், ஏழைகள் இருக்காங்களே தொழிலாளர்கள், அவங்களுக்கும் கிசானா விவசாயிகள், அவங்க பக்கம் வந்து இருந்து பிரிட்டிஷ் சர்க்காரை எதிர்த்து அவர் போரிட்டார். ஹர் லடாயுமே சர்க்காருக்கோ அப்படி ஹார் மானி படி. ஒவ்வொரு போராட்டத்திலையும், எதிர்ப்பு போராட்டத்திலையும் சர்க்காருக்கு, கவர்மெண்ட்டுக்கு தான் அவர் வந்து தோல்வியை கொடுத்தார். பட்டேல் ஜி திருடதா கே பிரதிமூர்த்தி ஹே. ஒரு திடமான ஒரு உருவம் பெற்றவர், மனதோட இருப்பவர். सन 1927 में बारडोली का प्रसिद्ध सत्याग्रह शुरू हुआ. 1927 बारडोलीன்ற புகழ்பெற்ற சத்தியாகிரகம் ஆரம்பித்தது. கிசானோं के निमंत्रण पर पटेल जी उधर गए. விவசாயிகளுடைய வேண்டுதல் படி அவர் கூட்டதுனால பட்டேல் ஜி அங்கே போனார். उन्होंने किसानों से कहा कि जोखिम के काम के लिए किसान तैयार है तो वे सत्याग्रह का नेतृत्व ग्रहण करेंगे. விவசாயிகள்லாம் சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து
உங்கள் கீழே தலைமையில் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எந்த கஷ்டத்தையும் இது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதனால் என்ன பண்ண, சத்தியாகிரகனுடைய நேத்ருத்வ தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னோடனே கிசான் தயார் விவசாயிகள்லாம் தயாராக இருந்தாங்க. பட்டேல் பி மைதான்மே உத்தரகையா. அதனால் பட்டேல்ஜி அந்த மைதானத்தில் அதாவது அந்த போராட்டத்தில் இறங்க ஆரம்பித்தார். सत्याग्रह के समय सरकार ने किसानों पर बहुत बड़ा अत्याचार किया. அந்த சத்தியாகிரகத்தில் அந்த சமயத்தில் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு எதிராக கொடுமைகள் செஞ்சாங்க. लेकिन पटेल ने अत्याचारियों की हर कार्रवाई को अपने योजनाबद्ध कार्यक्रम द्वारा असफल बना दिया. ஆனால் பட்டேல் வந்து அந்த கொடுமை செஞ்சாங்க இல்லையா, அந்த கொடுமைக்காரங்கெல்லாம் எதிர்ப்பு, அவங்களுடைய சூழ்ச்சியை வந்து எதிர்ப்பு, தன்னுடைய யோசனையினால் அதை எதிர்த்து அது காரியக்கிரமம் அவர் செய்த வேலையினால் அசஃபல் தோல்வி அடைய செய்தார். ஆகிர் சத்தியாகிரக கி ஜீத் हुई. கடைசியில் சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது. प्रसिद्ध दंडी यात्रा दूसरे विश्व युद्ध के सिलसिले में सरकार के खिलाफ व्यक्तिगत सत्याग्रह, भारत छोड़ो आंदोलन आदि अनेक संदर्भों में सरकार द्वारा पटेल गिरफ्तार किए गए. புகழ்பெற்ற தண்டி யாத்திரை, இரண்டாம் உலகப் போர் அந்த நிலைமையிலேயே அந்த டைமில் சர்க்கார்கே கிலாஃப் அரசாங்கத்துக்கு எதிராக व्यक्तिगत சத்தியாகிரக மனிதனுடைய சத்தியாகிரகம், பாரத் சோடோ இந்தியா விட்டு வெளியேறு, ஆந்தோலன் புரட்சி, அந்த புரட்சியெல்லாம் வந்து நிறைய சந்தர்ப்பத்தில் கவர்மெண்ட் மூலமாக பட்டேல் வந்து கிரஃப்தார், அவர் கைது செய்யப்பட்டார். भारत जब आज़ाद हुआ, भारत எப்போ சுதந்திரம் பெற்றதோ तब पंडित नेहरू के नेतृत्व में मंत्रिमंडल का गठन हुआ. அப்போ பண்டிட் நேருடைய தலைமையில் மந்திரி சபை வந்து கூடியது, ஏற்படுத்தப்பட்டது. पटेल जी उसमें गृह मंत्री बने. पटेल जी அதில் வந்து होम मिनिस्टराக இருந்தார். इस पद पर उनकी प्रशासनिक कुशलता को प्रकट हुई. தன்னுடைய திறமை எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். सैकड़ों रियासतों को सामयिक सूझबूझ के साथ उन्होंने भारतीय संघ का अटूट अंग बनाया. சைக்கட்டும் ஆயிரக்கணக்கான அந்த இதெல்லாம் இருந்தால் கூட, வழக்கில் இருந்தால் கூட, சமூக அளவில் வந்து அவர் வந்து பாரதிய சங்கத்தை வந்து அட்டூட் ஒரு அங்கமாக ஏற்படுத்தினார். महान निर्भीक, कठोर परिश्रमी, कर्तव्यनिष्ठ, कर्मठ देशभक्त पटेल जी का निधन 15 दिसंबर 1950 को हुआ, जिससे देश अपने एक महान कर्णधार नेता को खो बैठा. மகான் நிர்பீக்னா பயமில்லாதவர், கட்டோர் கடினமான உழைப்பாளி, கடமை வீரர், இந்த மாதிரி தேசபக்தி உடையவர் பட்டேல்ஜி வந்து 15 டிசம்பர் 1950 அவர் இறந்துட்டார். ஜிஸ்ஸே தேஷ் அப்னே ஏக் மகான் கர்ணதார், இதன் மூலமாக நாடு வந்து ஒரு பெரிய கருணை உள்ளம் கொண்ட பெரிய தலைவரை வந்து இழந்து விட்டது.